ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, சூப்பரான இன்றைக்கி சமையல் தாங்க. வாங்க பார்க்கலாம். என்ன சூப்பரான சமையல்னு கேட்டுறாதீங்க, வாங்க. இது கோயில் விசேஷங்க, நம்ம ஏரியாவில் பண்டிகை போட்டிருந்தாங்க. அது வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ஒரு உண்மையான நிகழ்ச்சிங்க. அதாவது அந்த அம்மாக்கிட்ட கோச்சிட்டு அவங்க ரொம்ப சக்தி உள்ள அம்மன், நல்ல சக்தி உள்ள அம்மன், கேள்வி கேட்குறவங்க. ஆனால் எதனால் மக்களை கேள்வி கேட்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கும் காலம் நேரம் இருக்கும். ஏன்னா அவங்க சங்கத்தில் அவங்க அப்பா நல்லா யாருக்கும் துரோகம் பண்ணாமல் நல்லா வாழ்ந்துருப்பாங்க. இப்போ நம்ம அப்பா அம்மா எந்த துரோகமும் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம இந்தளவுக்கு சிரமத்தில் இருந்தாலும் நல்லா இருக்கிறோம்ப. கடவுள் நம்மளை ஆரோக்கியமாக நல்லபடியாக நம்ம உழைப்புக்கு கூட நல்லபடியாக நம்மளை வச்சு கை தூக்கி விடுறாரு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும். ஆனால் சில பேர் எவ்வளோ தவறு செஞ்சாலே நம்ம நல்லா இருக்கிறோமா அது இல்லை. அப்பா அம்மா செஞ்ச கர்மான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவங்க நியாயமாக நடந்திருப்பாங்க. ஏன்னா விவசாய மக்கள் 90% இப்போ தான் ஏமாத்துறது, கொள்ளடிக்கிறது, ஒரு வரப்பு தகராறு, ஒரே ஒரு நூல் அளவு இடம் விடாமல் தண்ணி போனால் குறை சொல்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, வலி ஒன்றும் இல்லைங்க, எங்கள் நிலத்துல சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில். அதையே ஒரு 30 வருஷத்துக்கு பின்னோக்கி போனோம்னா சூப்பராக வாழ்ந்துருக்குறாங்க மக்கள் நிறைய பேர். நமக்கு தெரிஞ்சு அவங்க செஞ்ச நன்மைகளில் இப்போ யார் என்னென்ன துரோகம், குத்துறது, முதுகில் குத்துறது, இத்தனை தொழிலும் செய்கிறாங்களா, நம்பிக்கை துரோகம், கழுத்தை இருக்கிறது, கூடவே இருந்துட்டுருக்காது, அத்தனை பேரையும் மன்னிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களோட கர்மா கொஞ்சம் இருக்குது. நல்லது கெட்டதுன்றது அவங்களோட இதை கடவுள் வெயிட் போட்டு பார்க்குறாரு. அதுக்கோசரம் அப்படி இருக்காங்க. ஆனால் மறுபடியும் பின்னோக்கி பார்ப்பாங்க. இவங்களே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மகா தப்பு. இந்த அம்மாவை பார்க்குற எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு ஓடுங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டுருக்குறாங்க. இது சத்தியம், உண்மைங்க. இது முந்தைய நாள், அதாவது திங்கக்கிழமை நைட்டு விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சி நடந்தது. இது அந்த அம்மன் வழியில் போவேன், எல்லோரும் திரும்பி கொடுத்துட்டு சரணாகதியாக அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மக்களை நம்ம பார்க்குற ரோட்டில் ஒரு சிலை பார்த்தாலே ஒரு சல்லிட்டு அடிச்சுட்டு போகிறது. எனக்கு மனசுக்குள்ளே, ஏன்னா அங்கே போனால் பூசாரியிலேருந்து ஆசாரி வர்த்திக்குமே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அது என்னோட மனசுக்கு ஏதாவது ஒன்று, அதாவது கிள்ளி கொடுக்கறது, அள்ளி கொடுக்கறது, 10 ரூபா கண்டா, 5 ரூபா கண்டா, 50 ரூபா கண்டா, 100 ரூபா கண்டா சல்லிட்டு அடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவும் இல்லைங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் எத்தனை மக்கள் அந்த அம்மன்கிட்ட போயிட்டு வழிபடுறாங்க. கோயில் வாசல் நின்று அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போகிறாங்க இல்லையா. உண்மையான பக்தராக இருந்தால், உண்மையாக நீ அந்த கடவுளுக்கு சேவை செய்கிற மனுஷனுங்களாக இருந்தால், யாராக இருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம், இப்போ கவர்மெண்ட் எல்லா கோயிலும் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க மூலிமா உங்களுக்கு சம்பளம் வருது நிறைய. உங்களுக்கும் வர்ற மக்கள் இருக்கிறவங்க போடுறாங்க, இல்லாதவங்க ஏதோ ஒரு 5 ரூபாய் ஒரு காணிக்கு, ஒரு 2 ரூபாய், முன்னே எல்லாம் 2 ரூபாய்க்கு, இன்றைக்கும் வேலைன்னு இருக்குது 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு ஏதோ அவங்களால முடிஞ்சுதான் செய்கிறாங்க இல்லைங்களா. அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுட்டு அவங்களுக்கு அந்த குங்குமம் கொடுக்குறதா, பூ கொடுக்குறதா, ஒரு எலுமிச்சம்பழம் அந்த அம்மாக்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்துருங்களேன், யார் சொத்து போகுது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க இல்லைங்களா. அது என் மனசுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த இடத்துக்கு போகும்போது பார்க்க வேண்டிய மக்களை பார்த்து, அது ஏன் நம்ம அங்கே போயிட்டு நல்ல இடத்துக்கு போகிறோம்ப, அது மனசுக்குள்ளே ஒரு தாட்டு ஏற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாவே வேண்டிட்டு போயிடுவேன் நைட்டு. ஏன்னா எனக்கு ஏகப்பட்டு கனவு எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காதுங்க. இதே கோயில் இப்போ எப்படி பந்தல் போட்டிருக்கிறாங்களா அதே இடத்துல என்னோட 2வது தம்பி இருக்கப்படியே அவர் பச்சை லுங்கி கட்டி டீ ஷர்ட்டு போட்டு இருக்காரு. நான் உள்ளே இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறேங்க. ஒரு அம்மா, அவங்க நல்ல பச்சை, அழகான பச்சை, நம்ம செடி பச்சை கலர் சாரீ கட்டி நல்லா கையை இறக்கமாக வச்சு போட்டு என் தம்பியை கேட்குறாங்க. நான் உள்ளே இருக்கேன்.
அக்கா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி இருந்துட்டு யாரோ கேட்குறாங்களே தம்பின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி பச்சை பந்தில் அந்த அம்மாவுக்கு அங்கே போட்டிருக்கிறாங்களா அதே தோற்றம், அதே இடத்துல தம்பி நின்றுக்கிற மாதிரி இருக்குது. அவர் பச்சை வேட்டி கட்டி இருக்கிறாரு, ஷர்ட்டை போட்டுக்கிறாரு. நான் குரல் கட்டி அக்கா உள்ளே இருக்காங்க அப்படின்றத எதுக்கு அந்த அக்கா நம்மளை கூப்பிட்றாங்கன்னு திரும்பி பார்க்குறேன். அப்படியே பச்சை பசியேன்னு நிற்கிறாங்க, சிரிச்சு முகத்தோட. ஏங்கா அப்படின்னு கேட்குறேன். வாங்க போகலாம், பார்க்கணும் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு அப்படியே தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவங்க ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே கலர் இது மாதிரி டிம்மாக, அவங்க நல்ல கலரு டிம்மான கலர் புடவை தான் கட்டுவாங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக இந்த பச்சை கலர் புடவை கட்டி இலப்பச்சை கிளிப்பச்சை இல்லைங்க, இலப்பச்சை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க என் முன்னாடி, என்னை கூப்பிட்றாங்க அந்த சிரிச்சு முகத்தோட. அந்த அம்மாவே வந்து வாசல் நின்று கூப்பிட்ற மாதிரி நான் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்களே சொல்கிறாங்க அம்மாவே கூப்பிட்றாங்க நீங்கள் ஏன்னு சொல்லிட்டு. குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஊர்வலம் போனாங்க. போயிட்டு அந்த அம்மா கிட்ட எங்கள் வீட்டிலையும் இருந்து என் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருந்தால் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கோமா, நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்தால் எப்படி இருக்கோம், அது வழி நடத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாக்கிட்டையும் கேட்டிருக்கிறேன், அம்மாக்கிட்டையும் கேட்டிருக்கிறேன். அது செய்வாங்க. ஆனால் என்ன காரணங்கள் எனக்கு தெரியல. அதனால் வெயிட் பண்ணி ஒவ்வொரு செகண்டும் என்னை இழுக்கிறாங்க அம்மா இந்த இடத்துக்கு. அதுக்கு நான் வந்து அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகணும் அவங்க. அதனால தான், ஏன்னா ஐயன் அந்த வேட்டி பச்சை வேட்டி பார்த்த உடனே எனக்கு ஐயன், அந்த பச்சை ட்ரெஸ்ஸு பார்த்ததே அந்த அம்மன் வந்துட்டாங்க, நமக்கு வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மனசு திருப்தியாக, எவ்வளோ அதாவது வந்து அவ்வளோ மண்டை காலிலேருந்து மண்டை வரைக்கும் அவ்வளோ துயரங்கள் இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த பச்சை கலர் துணி பார்த்த உடனே இவ்வளோ நாள் நான் அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல. இப்போ யார் எங்கள் ஐயன், கனகப்பட்டி ஐயன், எங்கள் அக்கா கிட்ட வந்து நில்லு, அம்மா கிட்ட வந்து நில்லு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜக்கம்மா வேடத்தில் வந்து அம்மன். நம்ம தான் வந்து அதாவது வந்து ஏதோ நினச்சிட்டுக்கிறம்ப, இன்னும் அதுதான். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ அதான் அழகான உண்மையான பக்தியோடு நம்மளை அழைக்கிறாங்க. வந்தேன் வாசலுக்கு வாடி, வாசலோட போவத உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி போயிட்டு நம்மளோட நன்றிகளை அவங்க பாதத்தில் வச்சுட்டு வரலாம். அதனால் எனக்கு இன்னும் 2 கூட இருக்காங்க. ஏன்னா அம்மா